துலா ராசி துலா லக்ன நண்பர்களுக்குரிய 2026ஆம் வருடத்திற்குரிய ராசி பலன்களை பார்க்கலாம். இப்போ 2026ஆம் வருடத்துல பார்க்கும் பொழுது உங்களுக்கு பெரும்பான்மையான பலன்கள் துலா ராசிக்கு மட்டுமல்ல எல்லா ராசிக்குமே பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான பலன்களை கொடுக்கக்கூடியவர்கள்னு பார்க்கும் பொழுது குரு, சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்கள். ஏன்னா இந்த கிரகங்கள் தான் வருடம் முழுக்க ஒரு ராசியில் நிலைத்து நின்று உங்களுக்கு நீண்ட கால அடிப்படையில பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புல செயல்படுவாங்க. அந்த அமைப்புல பார்க்கும் பொழுது குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல ஒரு நன்மையான ஸ்தானத்துல முதல் 6 மாதம் இருப்பார். சனி பார்க்கும் பொழுது உங்களுடைய உபஜயஸ்தானமான 6ஆம் இடம். அப்ப சனியும் பார்த்தீங்கன்னா துலா ராசி துலா லக்ன நண்பர்களுக்கு ஒரு நல்ல ஸ்தானத்துல இருக்கிறார். ராகு பார்க்கும் பொழுது உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கிறார். அதுவும் ஒரு வகையான நல்ல ஸ்தானம் தான், ஒன்றும் பெரிய அளவுல பிரச்சனைகள் இல்லை. கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 11ஆம் இடம் மனநிறைவுக்குரிய ஸ்தானம், லாபஸ்தானம் அங்க இருப்பது அவ்வளவு ஒரு திருப்தியான அமைப்பு இல்லை. ஸோ இந்த அமைப்புல பார்க்கும் பொழுது துலா ராசி துலா லக்ன நண்பர்களுக்கு 2026ஆம் வருடத்துல மொத்தம் 4 கிரகங்கள், வருட கிரகங்கள்ல 4 கிரகங்கள்ல 3 கிரகங்கள் நல்ல ஸ்தானத்திலையும் ஒரு கிரகம் மட்டும் லாபம் மனநிறைவுக்குரிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால, அதாவது கேது பகவான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் உங்களை சுத்தி நிறைய நடந்தாலும் உங்களுக்கு அதுல மன நிறைவு அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் குறைவா கிடைக்கிறதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. அப்போ உங்களை சுத்தி நல்ல விஷயங்கள் நடக்கும், அதற்கான வாய்ப்புகள் தேடி வரும், அதையும் நீங்க உபயோகப்படுத்திக்குவீங்க. ஆனா எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் ஆஃப் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது. அதற்கான காரணம் கேது. ஒருவேளை நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக முயற்சி செஞ்சிருக்கலாமோ, அல்லது இன்னும் அதிகமா நம்மளுக்கு வாய்ப்புகள் வந்திருக்கலாமோ, நம்மளுக்கு அது வாய்ப்பு கிடைக்கலையோ, இந்த மாதிரியான ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய கேது பகவான் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். ஆனா மற்றபடி குரு பகவான், சனி, ராகு இந்த கிரகங்கள் உங்களுக்கு துலாராசி துலா லக்ன நண்பர்களுக்கு ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் 2026ஆம் வருடம் செயல்படுவாங்க. இப்போ அந்த அமைப்புல பார்க்கும் பொழுது உங்களுடைய 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல குரு பகவானின் சஞ்சாரம். இப்போ 9ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது குருபலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு செயல்படும். அப்ப குருபலம்ங்கிற அமைப்புல இளம் வயது துலாராசி துலா லக்ன நண்பர்களுக்கு இப்ப திருமணம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய துலாராசி துலா லக்ன நண்பர்களுக்கு பார்க்கும் பொழுது ஜூன் 2026க்கு முன்பாக உங்களுக்கு நல்ல திருமண வாய்ப்புகள், வரன் வதுக்கள் உங்களை தேடி வந்து ரொம்ப நாளா திருமணம் பெண்டிங்ல இருந்தது, இப்போ அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே 2026 ஜூனுக்கு முன்னால துலாராசி துலா லக்ன நண்பர்களுக்கு அமையும். நிறைய கோவில் திருத்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்பு, அது இந்துக்களா இருந்தா இந்து கோயில்கள், மற்ற மதத்தினரா இருந்தீங்கன்னா உங்களுடைய மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகம். வேதங்கள், புதிய வேதங்கள் படிப்பது, உங்களுடைய மதம் சம்பந்தப்பட்ட நூல்களை கொஞ்சம் ரொம்ப இஷ்டப்பட்டு அதிகமா படிக்கிறது, இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் கூட துலாராசி துலா லக்ன நண்பர்களுக்கு முதல் 6 மாதம் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப நீங்க ஒரு புதுசா ஒரு கோர்ஸ்ல சேர்றது, அது புது லாங்குவேஜ் கத்துக்கிறது, அதாவது மதம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது, நீங்க புதுசா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட துலாராசி துலா லக்ன நண்பர்களுக்கு ஒரு முதல் 6 மாதம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வயது வித்தியாசம் இல்லாம ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, சிறு குழந்தை துலாராசி துலா லக்னமா இருந்தாலும் சரி, வயதுல கொஞ்சம் மத்திம வயது அல்லது ஒரு 50-60 வயதுக்கு மேல யாராக இருந்தாலும் ஒரு புதிய விஷயங்களை கற்கக்கூடிய வாய்ப்புகளை முதல் 6 மாதத்திற்கு உங்களுடைய 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே சமயத்துல 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானம். அப்போ உங்களுக்கு நோய், எதிரி, கடன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு பெரிய அளவுல உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல ஸ்மூத்தான அமைப்பு. உடல் ஆரோக்கியத்துல ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த நோய்களால் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது, ஓரளவுக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு குருவினுடைய பார்வை இருப்பதனால் நோய்கள் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு. கடன் இருந்தாலும் கடனை கொஞ்சம் குறைத்து கொள்ளக்கூடிய அல்லது சமாளிக்கக்கூடிய மனோ வலிமை, இதெல்லாமே ஒரு பக்கம் சனி ஏற்படுத்தினாலும் இன்னொரு பக்கம் குரு அதற்கான தீர்வுகளையும் முதல் ஒரு 6 மாதம் உங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டே வருவார். புதிய வேலை வாய்ப்புகள், புதிய ப்ராஜெக்ட்ஸ், புதிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இந்த மாதிரி உங்களுடைய தொழில் சம்பந்தமாக, உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள துலாராசிக்காரர்களுக்கு 2026ல முழு வருஷம் 2026 முழுக்கவே பார்த்தீங்கன்னா புதிய ப்ராஜெக்ட்ஸ் உங்களை தேடி வரும், கூடுதலாக ஒர்க்லோடு உங்களை தேடி வரும், நிறைய கஸ்டமர்ஸ் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கறது. தொழில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய துலாராசி துலா லக்ன நண்பர்கள்னு பார்க்கும் பொழுது நிறைய கஸ்டமர்ஸ் ஆர்டர் வரும், புது கஸ்டமர்ஸ் ஆர்டர் வரும். அதுல பெரிய லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்க முடியாது. முன்பே சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னா கேது உங்களுடைய லாபஸ்தானத்துல சஞ்சாரம்.
அப்ப லாபத்தை நீங்க பெருசா எதிர்பார்க்காம புதிய கஸ்டமர்களுக்கு நீங்க வந்து ஒரு ஆர்டர் எடுத்து ஒரு கம்மியான விலையில் நீங்க அவங்களுக்கான சர்வீஸ் அல்லது ஒரு பொருளை நீங்க கொடுத்து அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் பொழுது ஒரு நீண்ட கால அடிப்படையில் உங்களுக்கு நன்மையான அமைப்புகள். 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு கூடுதல் வேலைப்பளு அல்லது அதிகமான ஆர்டர்ஸ் நம்மளை தேடி வர்றது, வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய துளாராசி துலா லக்ன நண்பர்களுக்கு உங்களை ஆர்டர் வந்தாலும் பெரிய அளவில் லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்க்காத ஒரு சூழல். இதே தான் மாணவர்களுக்கும். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா படிப்பு அதற்கான வேலைகளை நீங்க அதிகமாக செய்யணும், கொஞ்சம் கமிட்மெண்ட் அதிகமாக கொடுக்கணும். அதான் உடனடி ரெகக்னிஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் நம்மளுக்கு உண்டு அப்படிங்கிற அமைப்பில் தான் செயல்படும். இப்போ கேதுவுமே பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து வந்தாலும் உங்களுடைய ராசிக்கும் ஒரு கேதுவனுடைய தொடர்பு வரும். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா துளாராசி துலாலக் நண்பர்களுக்கு மனக்குழப்பம், எந்த டெசிஷன் எடுக்கிறது, முடிவெடுக்காமல் திணறுவது, இந்த மாதிரியான விஷயங்கள், அது ஃபேமிலி லைஃபாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆஃபீஸ் ஒர்க்காக இருந்தாலும் சரி, அல்லது வந்து வேற எந்த மாதிரியான வேலைகளை செய்யும் பொழுதும் ஒரு குழப்பமான மனநிலையை கேது ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். ஆனால் அதே சமயத்தில் குருவினுடைய பார்வையும் உங்களுக்கு வருது. இப்போ குழப்பம் ஏற்பட்டு அதற்கு பிறகு ஒரு தெளிவான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லது வாய்ப்புகள். இப்போ குருவினுடைய பார்வை அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எப்படி செயல்படும் பார்க்கும் பொழுது, குரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வழிகாட்டி. அது வந்து வயதுல மூத்தவராகவும் இருக்கலாம், வயதுல குறைவா இருக்கிறவங்களாகவும் இருக்கலாம், அது எப்படி வேணாலும் இருக்கலாம். யாராவது ஒருத்தர் மூலமா உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். அதுதான் உங்களுக்கு குருவினுடைய அமைப்பு. குருங்கிறது ஒரு சொல்லிக் கொடுக்கக்கூடிய, வழிகாட்டக்கூடிய. அதனால வயது குறைந்தவர்கள்கிட்ட நம்ம ஒரு ஒப்பீனியன் எடுத்து ஒரு விஷயத்தை செய்யறதுல தப்பே கிடையாது. ஸோ அந்த அமைப்புல நம்ம ஏதாவது ஒரு முழுசா எல்லாத்தையும் சொல்லாட்டியும் ஒரு ஒப்பீனியன் அப்படிங்கிற அமைப்புல என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி நம்ம செயல்படுவது உங்களுக்கு மனக்குழப்பத்தை குறைத்து நல்ல முடிவுகள் எடுப்பதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். வருடத்தின் 2வது பகுதியில பாத்தீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சி நடக்கும். இப்போ அந்த குரு பயிற்சியில துளாராசி துலாலக் நண்பர்களுக்கு குரு பகவான் உச்ச பலத்துல உங்களுடைய 10ஆம் இடம் கர்மஸ்தானம், தொழிலுக்குரிய ஸ்தானத்துல குரு பகவானின் சஞ்சாரம், அதுவும் குரு பகவான் உச்ச பலத்துல சஞ்சாரம் செய்வார். அப்போ முதல் ஒரு 6 மாதங்கள் துளாராசி துலாலக் நண்பர்களுக்கு ஒரு நல்ல தெளிவான சிந்தனை, ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவது, இந்த மாதிரியான வாய்ப்புகளை குரு ஏற்படுத்தி கொடுத்திருந்தாலும் 2வது பகுதியில உங்களுக்கு கண்ணாபின்னான்னு ஒர்க்லோட் அதிகமாயிரும் துலாலக்ன துளாராசி என்பவர்களுக்கு. அதே சமயத்துல வருமானத்திற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஏன்னா 2ஆம் இடத்திற்கு குருவனுடைய பார்வை வந்துடும். இப்போ 10 அப்படிங்கிறது ஒரு தொழில முன்னேற்றம் அல்லது வேலையில் ரெகக்னிஷன். சில துளாராசி துலாலக்ன நண்பர்களுக்கு ப்ரொமோஷன் கூட வரலாம். அதே குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார், 4ஆம் இடத்துக்கும் குருவுடைய பார்வை வருது. இப்போ 4, 2, 10 இந்த மாதிரியான ஸ்தானங்கள் எல்லாமே ஒரு தொழில் முன்னேற்றம் அல்லது உத்தியோகத்தில் முன்னேற்றம், ஒரு ரெகக்னிஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்புகள் ஏற்படுத்துறதுனால துளாராசி துலாலக் நண்பர்களுக்கு 2026 2வது பகுதி அல்லது ஒரு கடைசி 2026 கடைசி பகுதியில கூட எடுத்துக்கலாம், நவம்பர் டிசம்பர் வாக்குல கூட ப்ரொமோஷன் அப்படிங்கிற வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம். அதற்கான வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக்கோங்க. குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய துளாராசி துலாலக் நண்பர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த வருடம், அதுவும் குறிப்பா ஜூன் வரைக்கும் 2026 ஜூன் வரைக்கும் சாதகமான சூழ்நிலைகள் அமையும். அதுலேயும் குறிப்பா செயற்கை முறையில் இப்போ குழந்தை பாக்கியம் தடை அல்லது தாமதம், ரொம்ப நாள் கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா புத்திர பாக்கியம் இல்லாமல் கவலைப்பட்டு கொண்டிருந்த துளாராசி துலாலக் நண்பர்களுக்குமே ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை, ஒரு மருத்துவ ஆலோசனையின் பேரில் உங்களுக்கு ஒரு IUI அல்லது IVF போன்ற மெத்தட் மூலமா கூட உங்களுக்கு குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் வருவதற்கான ஒரு சூழ்நிலைகள் ஜூன் மாதத்திற்கு முன்பு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு. 2026ஆம் வருடம் பங்குச்சந்தை போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய துளாராசி துலாலக் நண்பர்களுக்கு முதல் ஒரு 6 மாதத்திற்கு ஒரு நல்ல வாய்ப்புகள், உங்களுடைய பங்கு முதலீட்டில் முன்னேற்றம், உங்களுடைய போர்ட்போலியோவில் நல்ல ஒரு லாபம் வரக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாமே உண்டு. பொதுவாகவே எல்லா துளாராசி துலாலக் நண்பர்களுக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில பங்கு சந்தை அப்படிங்கிறது உங்களுக்கு அது மாறும். அதன் மூலம் கிடைக்கக்கூடிய லாபங்கள், நஷ்டங்கள் இது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து மாறும். அதனால உங்க சுய ஜாதகம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல துளாராசி துலாலக் நண்பர்கள் பங்கு சந்தையில் நீங்கள் முதல் ஒரு 6 மாதம் ஒரு நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை 5ஆம் இடத்திற்கு பார்வையை கொடுக்கக்கூடிய குருவும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அதே சமயத்துல 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பார்த்தீங்கன்னா லாபத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா
உங்களுக்கு வரக்கூடிய போர்ட்ஃபோலியோல வரக்கூடிய இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா திருப்பி நீங்க முதலீடு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்க அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ அது மூலம் உங்க போர்ட்ஃபோலியோ அதிகரித்தாலும் அந்த பணத்தை நீங்க எடுத்து உபயோகப்படுத்தாத ஒரு சூழ்நிலை, அல்லது பணம் இருந்தாலும் அதை எடுத்து உபயோகப்படுத்தாமல் திரும்ப முதலீடு செய்து கொள்வது, கொஞ்சம் கன்சர்வேட்டிவான அமைப்புல, கொஞ்சம் பாதுகாப்பான அமைப்புல நீங்க முதலீடு செய்து கொள்வது உங்களுக்கு ஒரு நன்மையான வாய்ப்புகளை துளாராசி துலாலக் நண்பர்களுக்கு முதலீடு அப்படிங்கிற அமைப்புல ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வீடு, வாகனம் போன்ற விஷயங்களை வாங்க நினைத்து கொண்டிருக்கக்கூடிய துளாராசி துலாலக் நண்பர்கள் பார்க்கும் பொழுது ஜூன் 2026க்கு பிறகு அதற்கான விஷயங்களை செய்வது நல்லது. ஏன்னா உங்களுக்கு சொத்து வாகனத்திற்குரிய ஸ்தானமான 4ஆம் இடத்திற்கு குருவுடைய பார்வை ஜூனுக்கு பிறகுதான் அமையும். அதுவும் உச்ச பலத்துல வரக்கூடிய குரு உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்வை செய்வார். அதே குரு 4ஆம் அதிபதியான சனி பகவானையும் பார்வை செய்வார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்வை செய்வார். ஸோ அந்த அமைப்புல வாகனம், வீடு போன்ற விஷயங்கள் உங்களுடைய பொதுவாகவே துளாராசி என்பர்களுக்கு 4ஆம் அதிபதி சனியாக வருவதால் உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள் அல்லது ஏற்கனவே கட்டிய வீடு வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஜென்ரலா இருந்தாலும் இந்த வருஷம் 2026ல நடக்கக்கூடிய கிரக கோச்சார நிகழ்வுகளை வைத்து பார்க்கும் பொழுது புதிய வாகனம், புதிய வீடு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தைரியமா தாராளமாக வாங்கலாம். ஆக மொத்தம் 2026ஆம் வருடம்னு பார்க்கும் பொழுது துளாராசி துலாலக் நண்பர்களுக்கு தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல 2வது பகுதியில அதிகப்படியான ஒர்க்லோடு, அதிகப்படியான ஆர்டர்கள் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். முதல் பகுதியில கிடைக்கக்கூடிய ஒரு லெஷரான ஒரு பீரியடை நீங்க புதுசா ஏதாவது கத்துக்கிறதுக்கு, புதிய ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கு, அல்லது புதிய லாங்குவேஜ் கத்துக்கிறது, ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க கற்றல், ஒரு புதிய லேர்னிங் அப்படிங்கிற அமைப்புல ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள். கடன் போன்ற விஷயங்களை பத்தி ஏற்கனவே பார்த்துட்டோம். உடல் ஆரோக்கியத்துக்கும் உங்களுக்கு பெருசா பாதிப்பு இருக்கிற மாதிரி தெரியல. 2வது பகுதிக்கு பிறகு உங்களுக்கு சொத்து, வாகனங்கள் போன்ற விஷயங்கள் இதெல்லாமே சாதகமா இருக்கும் பட்சத்துல ஓவராலா பார்க்கும் பொழுது துளாராசி துலாலக் நண்பர்களுக்கு 2026 ஒரு நன்மையான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஓவராலா ஒரு அமைப்பு. துளாராசி துலாலக் நண்பர்களுக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.